ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் கரு உருவாகி கரு பதிய ஆரம்பிக்கிறப்ப உங்கள் வயிற்றில் மட்டுமே தெரியக்கூடிய முக்கியமான 6 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம உடம்புல கரு பதிய ஆரம்பிக்கிறப்ப நிறைய மாற்றம் ஏற்படும். குறிப்பாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் அதிகப்படியான மாற்றம் ஏற்படும். காரணங்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அண்ட் பீட்டா-ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது. இது பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏர்லியராகவே உங்கள் பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த வயிற்றில் மட்டுமே தெரியக்கூடிய 6 அறிகுறிகள் எத்தனை நாள்லேருந்து தெரியும், எப்படி இருந்தால் கர்ப்ப அறிகுறி அப்படின்றத A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் என்னென்ன டவுட் கேட்குறாங்களோ அதை எல்லாமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய விதமாக தான் வீடியோஸ் அப்படிங்கிறது வருது. நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன டவுட் இருக்குமோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம ஹோம் பேஜ் போகும். அங்கே பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு டைட்டில் இருக்கும். ஹோம் பேஜ், வீடியோ, ஷார்ட்டு, பிளேலிஸ்ட்டுன்னு. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ரோத் ஃபுட், ஓவலேஷன், இன்டர்கோர்ஸு, ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, பீரியட்ஸ்க்கு டைமில் என்ன பண்ணணும், ப்ரெக்னன்சிக்காக எடுக்கக்கூடிய டேப்லெட் என்னென்ன, அதோட யூசஸ் என்ன, எல்லாத்த பற்றியுமே வீடியோஸ் இருக்குங்க. தனித்தனி டைட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, எது பற்றின ஐடியாவும் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் உள்ள வீடியோஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் அப்படிங்கிறது, ரீசன்ட் டேஸாக என்னால் யாருடைய கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் கட்டாயம் எல்லாருமே கோச்சிருப்பீங்க. அர்ஜென்ட் கமெண்ட் இருந்தது அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் இது பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே அந்த மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. இது மெயினாக நான் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் எல்லாருடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. யாரோட கமெண்ட் இம்பார்ட்டன்ட், யாரோடது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு தனிப்பட்ட வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும். இல்லைன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கர்ப்பப்பையில் பதியிறப்ப, கர்ப்பப்பை அப்படிங்கிறது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிறதுனால அதில் தான் அதிகப்படியான மாற்றம் ஏற்படும். குறிப்பாக கர்ப்பப்பையில் கரு பதிய ஆரம்பிக்கிறப்ப உங்கள் உடம்புல பீட்டா-ஹெச்சிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது உடனே அன்னைக்கே சுரந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி கரு உங்களுடைய கர்ப்பப்பைக்கு வருதுன்னா அது பதிகிறதுக்கு ஏற்ற இடத்த தேடி அங்கே பதிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படி மண்ணில் ஒரு விதை போட்ட உடனே முளைச்சும் வராது. கிட்டத்தட்ட அது முளைக்கிறதுக்குன்னு ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். ஒரு விதை போட்ட அடுத்த நாளே முளைப்பு வந்துடும். இன்னும் ஒரு சில விதை 3 நாள் ஆகும், 7 நாள் ஆகும், ஏன் 1 வாரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் நம்மளுடைய கரு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரே நாளில் பதிஞ்சு வளர மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து ஒரு சிலருக்கு 3 நாளையும் கரு பதிதல் நடக்கும், ஒரு சிலருக்கு 1 வாரம் ஆகலாம், ஒரு சிலருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12 நாள் ஆகலாம். கரு பதிதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நாட்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் நடக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கர்ப்பப்பைக்கு வந்த உடனே பதிய ஸ்டார்ட் பண்ண உடனே சிம்டம்ஸ் தெரியாது. அதில் ஃபஸ்ட்டு வெறும் சாக் அப்படிங்கிறது உருவாகும். அதுதான் குழந்தையோட பனிக்குடநீர். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள யோக் சாக்குன்ற ஒன்று உருவாகும். அதுதான் குழந்தையோட நஞ்சுக்கொடி நஞ்சுப்பை அப்படிங்கிறது. அந்த நஞ்சுக்கொடி நஞ்சுப்பை சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படிங்கிறது தான் பீட்டா-ஹெச்சிஜி ஹார்மோன். அது எப்போ உருவாகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புல் ஸ்டாப்பாக உருவாகிறப்பயே அதுக்கான ஹார்மோன் அப்படிங்கிறது உங்களோட பிளட்டில் கலக்க ஆரம்பிச்சிடும். அதோடைய விளைவாக உங்களுடைய கரு பதிய ஸ்டார்ட் ஆகிறப்பயே வயிற்றில் தெரியக்கூடிய மெயின் அறிகுறி அப்படிங்கிறது வலி தாங்க. அப்டாமினல் கிராம்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடி வயிற்றில் இழுத்து பிடிச்ச உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு கரெக்டாக அந்த பெல்விக், அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை இருக்குது இல்லையா, அதோடைய இடத்துலையே உங்களுக்கு வலி உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வலி லேசானதாக தான் இருக்கும், இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய தொப்புலேருந்து அடி வயிற்றுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது தான் முதல் வலி அப்படிங்கிறது. இதை கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய 100% அறிகுறி. ஏன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 100ல் 99 பேர் இதுக்கு இந்த சிம்டம் சொல்லி ப்ரெக்னென்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்ப்பப்பையில் பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடியது தான் இந்த சிம்டம் அப்படிங்கிறது. இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அடி வயிற்றுலேருந்து உங்களுக்கு தொப்புளுக்கு இழுக்கிற மாதிரியோ இல்லை தொப்புலேருந்து அடி வயிற்றுக்கு இழுக்கிற மாதிரியோ இருக்கும். அடி வயிற்றில் ஒரு அன்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது அறிகுறி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சைட் பெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடாக இருக்கும், இல்லைன்னா ரைட் சைடாக இருக்கும். என்னடா ஏன் லெஃப்ட் சைடு மட்டும் வலிக்குது, ஏன் ரைட் சைடு மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ இந்த மாசக்கரு உங்களுக்கு லெஃப்ட் ஓவரிலேருந்து, அதாவது
அதாவது உங்களுடைய இடது பக்க கருமுட்டை பையிலேருந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அப்படின்னா அந்த சைடு கரு பதிய ஸ்டார்ட் ஆகும். அதனால் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெயின் இருக்கும். அதுவே ரைட் சைடுனா வலது பக்கத்தில் ரிலீஸ் ஆகி வலது பக்கம் அது கருப்பதிய ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வலது பக்கம் குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். பொதுவாக ப்ரெக்னன்சிக்காக வரக்கூடிய வலி அப்படிங்கிறது எப்போவுமே மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவி பெயினாக தாங்க முடியாத அளவுக்கு அப்படின்னா இருக்கவே இருக்காது. மைல்டாக இருக்குது, தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எப்படி இன்றைக்கி வலி லைட்டாக உருவாகி இருக்கோ அப்படியே தான் அடுத்தடுத்த நாட்கள் கண்டினியூ ஆகுது. அந்த வலியோட அளவு இன்க்ரீஸ் ஆகலை, அப்படியே இருக்குது, அப்பப்போ வந்து போகுது. இது மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கர்ப்ப அறிகுறி அப்படிங்கிறது. இது 2வது முக்கியமான அறிகுறி. 3வது அறிகுறி அப்படிங்கிறது தொப்புளில் சுருக்கு சுருக்குன்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. இது உங்களுடைய பீரியட் தள்ளி போய் உங்களுக்கு கிட்லே பாசிட்டிவ் காமிச்சிருச்சுன்னு வைங்களேன், உங்களுடைய அந்த தொப்புள் பகுதியில் கை வச்சு அமைதியான பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையான்றது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொன்ன விஷயம். அந்த தொப்புள் பகுதியில் கை வச்சு பார்க்குறப்ப குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா இல்லையா, ஏன்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்னும் ஹார்ட் பீட் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா, அவங்க வீட்டிலே இருந்து இது மாதிரியான விஷயங்கள் மூலியமாக செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய தொப்புளில் ஒரு சுருக்குன்னு குத்துற மாதிரியோ இழுக்கிற மாதிரியோ ஒரு வலி உணர்வு இருக்கும். அது மெயினான கர்ப்ப அறிகுறி. இதுவும் 100% கர்ப்பத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறி. 4வது அறிகுறி அப்படிங்கிறது செரிமான கோளாறு அப்படிங்கிறது தான். வயிற்றில் உங்களுடைய கர்ப்பப்பையில் கருப்பதிய ஸ்டார்ட் ஆகிறப்பயே புதுவையான ஹார்மோன் அப்படிங்கிறது பிளட்டில் கலக்கும். பிளட்டில் கலந்ததாலே எல்லா ஆர்கன்ஸுக்குமே அந்த பிளட் அப்படிங்கிறது போகும். அப்படி இருக்கிறப்ப எல்லா ஆர்கன்ஸுமே புதுசாக ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் சேர்த்து சில விஷயங்களை செய்யணும். அதுக்காக அது எல்லாம் தயாராகக்கூடிய நிலையில் இருக்கும். இதனால் ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடியது உங்களுடைய அந்த செரிமான மண்டலம் தான். அதோடைய வேலையை எக்ஸ்ட்ரா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். குறிப்பாக ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது ஏற்படக்கூடிய விளைவாக இருக்கும். செரிமான கோளாறு இருக்குது, வயிறு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது, மந்தமாக இருக்குது, பசிக்கவே இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளும் உங்களுக்கு கருப்பதிதலை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது. 5வது அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் அந்த சாப்பாடு நைட்டு படுக்கிறப்ப நெஞ்சு வரைக்கும் வந்துட்டு போகும், நெஞ்சரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் இருக்குது, தொண்டை வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து போகுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் கர்ப்பத்தை உணர்த்தக்கூடியது. இது கரெக்டாக ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி ஏற்படுது அப்படின்னா கருப்பப்பையில் பதிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இந்த அறிகுறி எதனால் ஏற்படுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அதிகரிப்புனால ஏற்படக்கூடியது தான். இந்த அறிகுறி இருந்த உடனே நீங்கள் இதுக்காக அசிடிட்டிக்காக வேறு ஏதாவது வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்களோட பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிற வரைக்கும் வீட்டு வைத்தியமோ இல்லை வேறு ஏதாவது மெடிசன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ இந்த மாதிரி எந்த வித விஷயங்களையும் எடுத்துக்காதீங்க. டேப்லெட் எதுவுமே எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தைலம் தேய்ப்பாங்களா, அந்த தைலம் தேய்க்கிறது, சுடுதண்ணி வச்சு குடிக்கிறது, சீரக தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கோங்க. இந்த சோம்பு கசாயம் இல்லை அப்படின்னா இது என்னது ஓம கசாயம், இந்த மாதிரி இருக்கிற ஐட்டத்தை நான் எடுக்க வேண்டாம் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம். இது என்னுடைய கருத்து. அண்ட் அடுத்த கடைசியான முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி. இது எல்லா பெண்களுமே பீரியட் முன்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வயிறு உப்பசம், ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால ஏற்படக்கூடியது. நார்மலாக ப்ரெக்னன்சிக்கு இது அதிகமாக ஏற்படும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சிலே, அதாவது அப்போ தான் கிட் பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது பாசிட்டிவ் பண்ணியிருப்பீங்க, அப்போவே உங்களுக்கு என்னமோ 3 மாதம் ப்ரெக்னென்ட் மாதிரி வயிறு தெரியும். அதுக்கு காரணம் வயிறு உப்பசம் அப்படிங்கிறது. ஆனால் அதை எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, இப்போவே நம்மளுக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, குழந்தை வளர்றதுனால தான் நம்மளுக்கு வயிறு இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சிப்போம். அது உப்பசத்தினால ஏற்படக்கூடியது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் ஏற்படக்கூடியது. நார்மலாக பீரியட்க்கு வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும். அந்த பீரியட்க்கு வரக்கூடியது பீரியட் வர்றதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வரும். அப்படி வரக்கூடியது உங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி தான் பீரியட் டேட்டு, ஆனால் இன்னும் எனக்கு பீரியட் வரல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சடனாக அந்த ப்ளோட்டிங் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். அதாவது ஃபுல்லாக அப்படியே நார்மல் ஸ்டொமக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். எந்த வித சேஞ்சும் இருக்காது. ப்ளோட்டிங் இருந்த மாதிரியே தடம் தெரியாத அளவுக்கு போயிருக்கும். அதாவது தொப்பை போட்ட உணர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு பீரியட்க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த தொப்பை போட்ட உணர்வு அப்படிங்கிறது உங்களுடைய பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த 3 months வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொன்ன 6 அறிகுறிகள் அப்படிங்கிறது, அதாவது அப்டாமினல் கிராம்பிங்ஸ், உங்களுடைய தொப்புள்லேருந்து அடிவயத்துக்கு இழுத்து பிடிச்ச உணர்வு, தொப்புள் சுருக்குன்னு குத்துற உணர்வு, வயிற்றில் ஏதாவது ஒரு சைடில் பெயின் இருக்கிறது, செரிமான கோளாறு, நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது, அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கக்கூடிய ப்ளோட்டிங் அப்படிங்கிறது. இது எல்லாம் உங்கள் வயிற்று பகுதியில் மட்டுமே ஏற்படக்கூடிய மாற்றம். இது இல்லாமல் இன்னுமே மாற்றங்கள் இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த அறிகுறிகள் எத்தனை நாளில் வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பீரியடான 21 நாட்களுக்கு மேலே வரும். எல்லா அறிகுறிகளும் ஒரே நாளில் வராது. எல்லா அறிகுறிகளும்
இருந்தாலும் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்டம்ஸே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். நான் சொல்கிற முறையில் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா ப்ரெக்னன்சிக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100% வரைக்கும், அதாவது 95% வரைக்கும் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது, அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷனில் இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா ஆல்ரெடி நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே 21 நாட்களுக்கு மேலே எல்லா நாளும் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு நாளில் உங்களுக்கு நல்லா இருக்கலாம், இன்னொரு நாளில் இல்லாமல் கூட இருக்கலாம், அடுத்த நாள் திரும்ப அகைன் வரலாம். ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடியில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது, சிஸ்டர் எனக்கு பீரியட் டேட் தள்ளி போயிருக்கு, கார்ட் செக் பண்ணால் நெகட்டிவ் வருது. இது எல்லா வீடியோவிலுமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேராச்சும் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுவே எனக்கு நிறைய கமெண்ட்டாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் மெயினாக இதை நான் சொல்லிக்கிறேன். பீரியட் டேட் தள்ளி போகுதா, உங்களுக்கு 5 நாள் கழித்து செக் பண்ணுங்கள். நெகட்டிவ் வருதுன்னா ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் சாம்பிளில் தான் செக் பண்ணணும். அப்போவும் நெகட்டிவ் வருதுன்னா அகைன் ஒரு 2 நாள் கழித்து ரிப்பீட்டட் பண்ணுங்கள். அப்போவும் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் வருதுன்னா டேரெக்டாக பிளட் டெஸ்ட் போயிடுங்க. அது இர்ரெகுலர் பீரியட் ரெகுலர் பீரியட் எல்லாருக்குமே தான். பீரியட் டேட் தள்ளி போய் உங்களுக்கு நெகட்டிவ் வந்தாலே பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக நெகட்டிவான்றது 100% தெரியும். அதனால அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப ஏர்லியராக சிம்டம்ஸ் தெரியுதுன்னு கார்ட் செக் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இதில் அவசரம் வேணாம். தயவு செஞ்சு பீரியட்கான சில விஷயங்கள் செய்கிறது அதையுமே நீங்கள் செய்யாதீங்க. பிளட் டெஸ்ட் பண்ணிங்கனாலே 100% ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு நெகட்டிவ் வருதுன்னா கூட இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு அகைன் பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போவும் நெகட்டிவ் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அதனால் வெயிட் பண்ண வேணாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணுங்கள். எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மதியானம் PCOD PCOS இர்ரெகுலர் பீரியட் வந்து 5 நாள் தள்ளி வருது, 2 நாள் தள்ளி வருது, 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுது, 5 நாளைக்கு முன்னாடியே வருது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் இன்றைக்கி ஃபுட் ஷார்ட் அப்படிங்கிறது மதியத்துக்கு மேலே நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. PCOD PCOS தைராய்டு இந்த மாதிரி எல்லா பிரச்சனை இருக்கவங்களுக்குமே அது சூட்டபிள் ஆகும். அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேங்க. நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். அதில் தனித்தனி டைட்டில்லே கொடுத்துருக்கேன். நீங்கள் தேடினா அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டைட்டிலின் கீழே நிறைய வீடியோஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். வேணுங்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.